ஹாய் ஹலோ வணக்கம் லிப்ஸிய ஃபேமிலி மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளிக்ஸோட மாய்ஸ்சரைசர் ரிவ்யூ வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் வந்து சீரம் ரிவ்யூ கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட 2 வீக்ஸாகவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே காலையில் 1 டைம், ஈவினிங் 1 டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். இதில் ஆட் பண்ணி, வீடியோவில் ஆட் பண்ணி நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ளிக்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். கோவா க்ளோ. எனக்கு வந்துட்டு இது என்ன சொல்கிறது, பிம்பிள்ஸ் எல்லாம் போச்சான்னு கேட்டிங்கன்னா தெரியுதா. மெயினாக வந்து இது எல்லாரும் வீடியோ போடுறாங்க பிம்பிள்ஸ் எல்லாம் போயிடும்னு. எனக்கு உண்மையிலேயும் சொல்கிறேன், எனக்கு பிம்பிள்ஸே வராது, எப்பயுமே வந்ததே கிடையாது. பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ஒரு 1-2 பிம்பிள்ஸ் வந்து அங்கங்கே வரும். 1-2 தான் வரும். எனக்கு 7th தான் பீரியட்ஸ் டேட். எனக்கு இன்னுமே டேட் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லலாம் பீரியட்ஸ் ஆகிறதுனால பிம்பிள்ஸ் வருதுன்னு. இன்னும் பீரியட்ஸ் டேட் இருக்கு. இங்கே பாருங்க, பிம்பிள்ஸ் பாருங்க, தெரியுதா? இவ்வளோ பிம்பிள்ஸ் எனக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கு. நம்ம ஃபேஸில் இவ்வளோ பிம்பிள்ஸ் வருதா அப்படின்னு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கொய்னு எனக்கே ஷாக்காக இருக்கு. இப்போ சாட்டி இதை ஸ்டாப் பண்ணிடலான்னு இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா இது போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வருது. ஏன்னா நான் வேற எதுவுமே நான் அப்ளை பண்ணுறது கிடையாது. என் ஃபேஸில் வந்து மார்னிங் குளிச்ச உடனே ஒர்க்கா போடுறேன். அப்புறம் ஈவினிங் குளிச்சதுக்கு அப்புறமும் சீரமு, சன்ஸ்கிரீனும், மாய்ஸ்சரைசர் மூணுமே அப்ளை பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் என் வாழ்நாளில் இவ்வளோ பிம்பிள்ஸ்லாம் எனக்கு நான் பார்த்ததே கிடையாது. கொய்ன்னு வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கே நேற்று இருந்து ஒரு மன உளைச்சலாக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். எனக்கு அவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது. என்னடா நம்ம ஃபேஸில் இவ்வளோ பிம்பிள்ஸ் வருதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக போயிட்டுருக்கு. இன்னொரு சீரம் சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் என்ன நேம் நான் இப்போ சொல்லலை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இப்போ ஆர்டர் போட்டிருக்கு, இன்னும் வரலை. வந்த எனக்கு வந்து ஆர்டர் வந்து அது ரிசீவ் ஆனோடனே நான் உங்களுக்கு வந்து வீடியோ அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து எனக்கு அதை அப்ளை பண்ணி இதை அப்ளை பண்ணி ஸ்கின்னை வந்து நானே கெடுத்துக்கிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா வந்து இவ்வளோ பிம்பிள்ஸ் வருது, அது எனக்கு ஒரு பக்கம் பயம்தான். நம்மளே வந்து ஃபேஸை வந்து கெடுக்கிறோமோன்னு கொஞ்சம் ஃபீல்னஸ் வருது. ஆனால் என்னன்னா என் ஸ்கின் வந்து லைட்டாக எதுவும் க்ளோயிங் ஆன மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்கு. ஒரு வேலை இதை அப்ளை பண்ணங்காட்டிக்கு இப்படி தெரியுதான்னு தெரியல. நான் இன்னும் நான் வெளியே போய் சர்க்கிளில் இன்னும் யாரையுமே நான் பார்க்கல. ரெகுலராக என்னை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி இருக்கேன், இப்போ எப்படி மாறி இருக்கேன்னு. நான் யாருக்கும் நான் வெளியே போயிட்டு பார்க்கல. நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த ஃப்ளிக்ஸை பொறுத்த அளவுக்கு இது வந்து வெரி ஒர்ஸ்ட் ப்ராடக்ட்டு. இதை வந்து நம்பி வாங்கி அதை யூஸ் பண்ணி அது எதுக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல. எவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கினாலும் இதோட நம்ம ஸ்கின்னை வந்து நம்மளே வந்து கெடுத்துக்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் வந்து இது ஹானஸ்டாக நான் ரிவ்யூ சொல்லுவேன். இது வந்து ஒர்ஸ்ட் ப்ராடக்ட் தான் ஃப்ளிக்ஸ் வந்து. நான் இதை வந்து ரெக்கமெண்ட் வந்து கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன். அந்த கொலாப் பண்ணுறவங்களுக்குலாம் மனசாட்சிங்கிறது ஒன்று இருக்கானே எனக்கு தெரியல. காசு கொசரம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுங்க, நீங்க கலர் ஆயிடலாம், நீங்க க்ளோயிங் ஆயிடலாம். 7 நாளில் வந்து பிம்பிள்ஸ் போயிடும், பிக்மெண்டேஷன் போயிடும், அது போயிடும், இது போயிடும். எப்படி உங்களால ஒரு பணம், சில்லற காசு, பிச்சை காசு, அந்த பணம், நீங்களே மனுஷங்க தானா? ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் வீடியோ போடுவீங்களா? எனக்கு அதான் டவுட்டே. உங்களை பார்த்து நாங்க வாங்குறோம், அப்ப நாங்க எவ்வளவு கூமுட்டிங்களா இருப்போம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்க, இதை வாங்குங்கள், அதை நீங்கள் ஒரே வாரத்தில் கலர் ஆயிடலாம், நீங்கள் அப்படி ஆயிடலாம், இப்படி என்ன மயிரை கலட்டுறோம்? எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு சத்தியமாக புரியல. நான் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நான் இத்தனைக்கும் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். நானே வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணுறேன்னா ஃபுல்லாக வந்து இந்த செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய ஆளுங்க நீங்களாம் வீடியோ போகிறத பார்த்து தான் நாங்கள் வந்து வாங்குகிறோம். ஓகே, இது வந்து நமக்கு ஒர்த்தாக இருக்கு. என்னை சொல்ல போனால் நான் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நாட்டு மருந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா முக்கால்வாசி நாட்டு மருந்துனால மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே தயாரிக்கப்படுகிறது. இதெல்லாம் வெறும் கெமிக்கல் தான். ஆனால் நம்ம நாட்டு மருந்துங்கிறது வந்து
ஒரு லீஃப் எடுத்து அதை வந்து அதை காய வச்சு அது மூலமாக தான் நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ அது எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. நான் வந்து உண்மையே சொல்கிறேன், முல்தானி மெட்டின்னு சொல்லி ஒரு பவுடர் இருக்குது, அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டன் ஆகுறது உங்களுக்கே தெரியும். ஒயிட்டன் ஆகுறதுங்கிறத விட அந்த ஃபேஸில் இருக்க ஆயிலை ஃபுல்லாக அதை சக் பண்ணி எடுத்துரும். அது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் அதில் பன்னீர் ரோஸ் வாட்டர் அதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் வேணால் அதை பண்ணி 1 வீக் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். என்னோட இந்த அளவுக்கு அதாவது ஒரிஜினல் கலர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். நீங்கள் வந்து டேனால நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்களோட கலர் வந்து கிடைச்சிரும். கலர் ஆகணும்னு ட்ரை பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்மளோட ரியாலிட்டி கலர் என்னமோ அது வந்து அதை வந்து காட்டுவோம். அதுதான் அந்த முல்தானி மெட்டியோட பவர். நான் வெயிலுக்கு போகிறேன், என் ஸ்கின் வந்து டேன் ஆயிடுச்சுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை வந்து 1 வீக் மார்னிங் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணுங்க. ஆனால் அது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், ரொம்ப ட்ரை ஆகிடும். எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு நம்ம ஃபேஸ்லேருந்து சக் பண்ணி எடுத்தால் எப்படி ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும். அப்போ நீங்கள் உங்ககிட்ட எந்த சீரம் இருக்கோ அதை வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. சீரமோ மாய்ஸ்சரைசரோ ஜஸ்ட் ஒரு க்ரீன் இல்லாட்டி ஏதோ ஒரு ஜெல் மெத்தட் ஏதோ ஒன்று ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கீங்க ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இரிட்டேஷன் ஃபீல் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா, பேபி ப்ராடக்டில் கூட இப்போ எந்த கெமிக்கலும் கலக்கிறது இல்லை. அதில் கெமிக்கல் கலக்குறாங்கிறது நமக்கு தெரியல. அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சொல்ல போனால் இந்த மாதிரி 1000 ரூபாய் 2000 ரூபாய் பர்ச்சேஸ் கொடுத்து இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த முல்தானி மெட்டி காலையில் போட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போடுங்க. ஆனால் அது ஓவர் நைட் வச்சுக்க முடியாது. என்ன பண்ணணும், நம்ம ஸ்கின்னை ஃபுல்லாக வந்து காஞ்சிரும். அப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லாக இழுக்க ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி சக் பண்ணி அது ஒரு மாதிரி ஃபேஸை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த க்ரீம் வச்சுருக்கீங்களோ அதை அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் 1 வீக்காக அதை ஸ்டாப் பண்ணிட்டேன், போட முடியல. இதெல்லாம் போடுறதுனால எனக்கு 3 குட்டீஸ் இருக்குனால என்னால் அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியல. இல்லாட்டி எவ்ரி மார்னிங் எந்திரிச்சோடனே குக்கிங் பண்ணும்போது போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். அப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு தோலை வந்து காய வச்சு பீல் பண்ணி கொடுப்பாங்க, அந்த பவுடர் இருக்குல்ல, அதையும் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரில் அப்ளை பண்ணுவேன். அதுவும் அப்ளை பண்ணுவேன், இதுவும் அப்ளை பண்ணுவேன். அந்த ஆரஞ்சு பவுடர் வந்து நான் வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுவேன். என்னால் எதுவுமே வந்து கண்டினியூவாக பண்ண முடியாது. இதுங்கிறதுனால டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிட்டு அது வந்து காய வைக்க தேவையில்லை, கழுவ தேவையில்லை, ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். மிச்சத்தில் வந்து என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடிய மாட்டேங்குதுன்னா இவங்களை வச்சுட்டு என்னால் அது பண்ண முடிய மாட்டேங்குது, அவ்வளோதான். ஏன்னா இதை பண்ணுறதுனால நான் அதை பண்ண முடியல. ஏன்னா இதோட ரிசல்ட் வந்து எனக்கு பியூராக கிடைக்கணும். அப்போ நான் அதை யூஸ் பண்ணேன்னா அப்போ அது வந்து என்னோட ஸ்கின் இன்னும் கலராக தெரியும். அப்போ இது வந்து இதனால வருதா இல்லை அதனால வருதான்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால அதை வந்து இப்போ நான் 1 or 2 வீக் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் 1.5 வீக்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக தம்பி பர்த்டேக்கு மட்டும் நான் போட்டிருந்தேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ இது போடுறதுனால அது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எது ரிசல்ட் தருதுங்கிறது தெரியாது. முல்தானி மெட்டி போடாமல் இப்போ எனக்கே ஃபீலாக இருக்குது, என்னடா முல்தானி மெட்டி போடாமல் ஃபேஸ் கொஞ்சம் டார்க் ஆகுதோ அப்படி, இல்லாட்டி இன்னும் நல்லா அது நல்ல க்ளோயிங் வராது, ட்ரை ஆயிரும் ஃபேஸ், நல்ல கலராக தெரியும், பிரைட்டாக தெரியும் ஃபேஸ் வந்து. நீங்கள் ஒரு அண்ணா என்ன பேர் சாகுல்னு நினைக்கிறேன், அவர் ஐடியில் கூட போய் பார்த்தீங்கன்னா அவரே போட்டிருப்பாரு முல்தானி மெட்டி வந்து அவங்க ஓன் ப்ராடக்ட். நான் அந்த ரெக்கமெண்ட் கிடையாதுங்க, நான் அந்த அண்ணா பார்த்து நானே வாங்கி போட்டேன், அதனால சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே யூடியூப்ல தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம், ஃபேமிலியில் வாழ எல்லாம் யூடியூப்ல தான் வாழ்கிறோம், அதனால சொல்கிறேன். அந்த அண்ணாவோட வீடியோ பார்த்தேன், அந்த அண்ணாவோட வீடியோவில் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து அந்த அண்ணா போட்டு வாஷ் பண்ணுறதை பார்த்து நான் ட்ரை பண்ணேன். ஓனாக ட்ரை பண்ணும்போது எனக்குமே அது வந்து நல்ல ரிசல்ட் தருது. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல அந்த அண்ணாவோட நேம் வந்து சாதிக் ஆசிஸ்ன்னு நினைக்கிறேன், சாதிக் ஆசிஸ் அந்த அண்ணாவோட நேம் வந்து. எனக்கு அந்த அண்ணாவோட வீடியோ அதில் பார்த்து நான் அதில் எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். உண்மையுமே எனக்கு முல்தானி மெட்டி ஆகட்டும், ஆரஞ்சு தோலோட பவுடர் ஆகட்டும், எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் அவரோட சீரம் போட்டிருந்தாரு, இப்போ அதைத்தான் நானும் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிட்டு நான் அதையும் ரிவ்யூ கொடுக்குறேன். நான் இது வரைக்கும் யூடியூப் சேனலில் பார்த்ததுல எனக்கு அந்த அண்ணாவோட சேனல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த அண்ணா வந்து எல்லாமே வந்துட்டு ரியாலிட்டியாக எடுத்து அவங்களுக்கு என்ன உண்மையை மட்டும்தான் அந்த அண்ணா போடுறாங்க. எனக்கு அதனால அந்த அண்ணாவோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்த்து நானுமே வந்துட்டு வீடியோ வந்து நானும் அதை ட்ரை பண்ணேன். ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி எனக்கு அதுவே செம்ம ரிசல்ட் காமிச்சிச்சு.
இப்போ அந்த சீரமும் நான் அடுத்து ட்ரை பண்ணி போட போகிறேன். அப்புறம் இன்னொரு அண்ணா சொல்லியிருந்தாங்க விவேக்கா அது மில்க் ட்ராப் வந்து எனக்கு போட்டு காமிங்க 1 வீக், அது எப்படி இருக்குன்னு. ஓகே, நான் அதுவும் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு என்னென்ன ட்ரை பண்ணணும்னு சொல்லுங்கள், எல்லாம் ட்ரை பண்ணி காட்டுறேன். எனக்கு ட்ரை பண்ணி காட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி காசு கொடுத்து அது வந்து வேஸ்ட்டாக போயிடுது. எனக்கு அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த காசு இருந்தால் நான் வேறு ஏதாவது அது பிரோஜனமாக பண்ணியிருப்பேன். இந்த லூசுத்தனமாக கொடுக்குற இந்த சில பல ரிவ்யூஸை பார்த்து நம்மளும் ஏமாந்துடுறோம். மக்களுக்கு நான் கண்டிப்பாக என் வீடியோவை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, அதனால நான் உங்களுக்கு ப்ளீஸ் நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன். இதை செலிப்ரிட்டி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு தேவையில்லாமல் அமௌண்ட்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா அது கீழே கமெண்ட்ஸ் பாருங்கள். யாருமே வந்து புதுசாக சென்னி ப்ராடக்டோட ப்ரைஸ் தான் போட்டிருப்பாங்களே தவிர ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க யாருமே வந்து ரிசல்ட் போட்டிருக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே மேட்ரு. இந்த பணம் இருக்கவங்க விசிட் இன்னொன்று போட்டு போயிடுவாங்க. நம்மளால அது முடியாது. அதனால சொல்கிறேன், வேறு ஏதாவது யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ.